ஹாய் எவ்ரி ஒன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜோஹரா பைசஸ். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ தொண்டங்கருவாடு கிரேவி, அதுவும் நாங்கள் தயாரித்த மசாலாவை வச்சு கிரேவி பண்ணியிருக்கிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கும் இந்த மசாலா தேவைப்பட்ட அன்னைக்கு எங்களுக்கு கீழே தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த கருவாட்டு கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 5 கருவாடை தண்ணியில் எடுத்து போட்டிருக்கிறேன். இந்த தண்ணியில் கொஞ்சம் போட்ட அன்னைக்கு உப்பு கொஞ்சம் கலரும், அதனால தண்ணியில் போட்டிருக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி மண்சட்டி அடுப்பில் வச்சு மண்சட்டி ஹீட் ஆனதும் தேவையான அளவு எண்ணெய், அரை டீஸ்பூன் கடுகு, 1/4 கிலோ சின்ன வெங்காயம் போட்டிருக்கிறேன். இந்த கிரேவிக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் தான் டேஸ்ட்டு ரொம்பவே அதிகமாக இருக்கும். பெரிய வெங்காயம் போட்ட அன்னைக்கு இந்த அளவுக்கு நம்மளுக்கு டேஸ்ட்டு வராது. 1/4 கிலோ சின்ன வெங்காயத்துக்கு பெரிய தக்காளியில் 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. ஆல்ரெடி கருவாட்டிலையும் உப்பு இருக்கும். நான் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கிறேன். இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. அந்த எண்ணெயிலேயே தான் வேகணும். அடுப்பை அதே சமயத்தில் நம்ம லோ ஃப்ளேமாக வச்சிடணும். இது மீன் குழம்பு மசாலா. எங்ககிட்ட இந்த மசாலா இருக்குது. இந்த மசாலா வச்சு தான் நான் இன்றைக்கி கருவாட்டு கிரேவி பண்ணியிருக்கிறேன். இந்த ஒரே மசாலா வச்சு நீங்கள் எல்லா வகையான கிரேவியும் பண்ணலாம். குழம்பு வைக்கலாம், கறி மீன் எல்லாமே பொரிக்கலாம். மெயினாக எல்லா வகையான கூட்டுக்கும் இந்த மசாலா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி எங்ககிட்ட வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்து வாங்க தோணும். இப்போ அடுப்பில் நல்லா லோ ஃப்ளேமில் போட்டுட்டு அப்பப்போ இப்படி கிளறி விட்டுக்கிட்டு இருந்த அன்னைக்கு கீழே சட்டியில் பிடிக்காத அளவுக்கு நம்ம பார்த்துக்கிடணும். வெங்காயம் தக்காளி எவ்வளோத்துக்குள்ளே வதங்குதோ அவ்வளோத்துக்குள்ளே டேஸ்ட்டுமே இருக்கும். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருந்த கருவாட்டையும் தூக்கி போட்டுடலாம். கருவாடில் உள்ள நடுவு முள்ளை எடுத்துடணும். ஏன்னு கேட்ட அன்னைக்கு இந்த கருவாடு கரைஞ்சிரும். கருவாட்டு கிரேவியை பொறுத்த வரைக்கும் கருவாடு கரைஞ்சால் மட்டும்தான் டேஸ்ட் அதிகமாகவே இருக்கும். ஃபுல்லாக இப்போ எல்லாத்தையும் ஒன்று போல் கிண்டி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடணும். மூடுறது பெருசு கிடையாது. அடுப்பை மெயினாக லோ ஃப்ளேமில் வைக்கணும். ஃபுல்லாக வச்ச அன்னைக்கு தீஞ்சிடும், கருவாட்டோடைய டேஸ்ட்டே இருக்காது. கரெக்டாக நம்ம ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான தொண்டங்கருவாட்டு கிரேவி நம்மளுக்கு ரெடி. இது நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை. வெங்காயம் தக்காளியில் உள்ள தண்ணி தான் ஊறி வந்திருக்குது. ஒயிட் ரைஸுக்கு போட்டு விரைவி சாப்பிட்டானே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு சைடிஷ் முட்டை வைக்கலாம், அப்பளம் பொரிக்கலாம், காய்கறி கூட்டு வைக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த ஒரு வீடியோவை சந்திக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் உங்கள் ரிலேட்டிவ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மசாலா தேவைப்படுறவங்க கீழே தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி எங்ககிட்ட மசாலாவும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.